ஹாய் காய்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம்னா, புதுசா தமிழ் டப்பிங்ல வந்திருக்க வாலா 2ங்கிற படம். நான் ரொம்ப நாளா இது எப்படா தமிழ் டப்பிங்ல வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போதான் இது வந்திருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூவை இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் சொல்லணும்னா, இது ஒரு யூத் ஆடியன்ஸ்க்கான படம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கு இந்த சீக்வல் இன்னமும் கொஞ்சம் எமோஷனலா மெச்சூர்டா இருக்கும். ஸ்டோரி சைட் பார்த்தா சேம் கேங் வைப் தான் கண்டினியூ ஆகுது. ஃப்ரெண்ட்ஸோட பாண்டிங், லைஃப்ல நடக்கிற கன்ஃபியூஷன், ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷன், லவ் ஃபெயிலியர், லவ் இதெல்லாம் ரொம்ப நேச்சுரலா காட்டியிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட பிக்கெஸ்ட் ப்ளஸ்னே சொல்லுவேன். நம்ம ஸ்கூல் காலேஜில் படித்த சீன்ஸ்லாம் இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம மைண்டுக்குள்ளே வந்து போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி சொல்லணும்னா செம்ம ஃபன்னாகவே இருக்கும். இதை பார்த்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே சிரிச்சுட்டே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே. அண்ட் செகண்ட் ஹாஃப் அப்படியே ஆப்போசிட். அவங்க எந்த அளவுக்கு ஜாலியாக இருந்தாங்களோ ஸ்கூல் லைஃப்பில், காலேஜ் லைஃப்பில், அதாவது எல்லாத்தையும் விட்டு படிப்பெல்லாம் விட்டுட்டு எவ்வளோ ஜாலியாக இருந்தாங்களோ அவ்வளோ அவங்க அனுபவிப்பாங்க. அந்த அனுபவிக்கிறத ரொம்ப ரியலிஸ்டிக்காக காட்டியிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட பிக்கஸ்ட் ப்ளஸ். ஸ்டார்டிங்கில் அப்படி இருந்ததுனால தான் இவங்க இப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத காட்டுவாங்க. ஆனாலும் அவங்க ஃபேமிலி சப்போர்ட் அவங்களுக்கு கடைசியில் கிடைக்கும். அந்த ஃபேமிலி சப்போர்ட் மட்டும் இருந்துட்டாலே போதும். வாழ்க்கையில எப்படி இருந்தாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்ம கடைசியில் அந்த ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும்போது ஓரளவுக்கு சமாளிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையை தான் படத்தோட கடைசியில் எமோஷனல் பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதனாலேயே இந்த படம் சூப்பராகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபன்னாக போணுச்சு. செகண்ட் ஹாஃபில் எமோஷ்னலாக கொண்டு போய் கடைசியில் சூப்பராகவே முடிச்சிருப்பாங்க. கடைசியில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வரவங்கலாம் திருப்ப வந்து அந்த ஃபைட் பண்ணுற சீன்ஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சு இந்த படத்தில். என்னை பற்றி இந்த படத்தை பற்றி கேட்க போனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு நல்ல வைபாக போணுச்சு படம். அதுக்கப்புறம் திடீர்னு அவங்க வேற இடத்துக்கெல்லாம் போனதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷனை பார்த்து அவங்க பயப்படுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க லவ் ஃபெயிலியர் நடக்கிறதா இருக்கட்டும், அவங்க ஃபேமிலிக்காக அவங்க எதுவுமே பண்ண முடியலையேன்னு நினைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இப்போ இருக்கிற யூத் பசங்க ஃபீல் பண்ணுறது தான் அவங்க அந்த படத்தில் வச்சுருக்காங்க. எதுவுமே ஒரு மாதிரி பில்டப் கொடுக்காம ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்கா இருந்தது தான் இந்த படத்தோட பிளஸ்ன்னே நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கு செகண்ட் பார்ட் இன்னமும் நல்லா இருக்குன்னு தோணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு தான் செகண்ட் பார்ட்டும் இருக்கு. 2மே உங்களுக்கு கனெக்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்க மறக்காம. இது ஹாட் ஸ்டார்ல இப்போ அவைலபிளா இருக்கு.